மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு அறையை எதை கொண்டு வேண்டுமானாலும் நிரப்பலாம். ஒரு அறையில ஒரு பருத்தி மூட்டையை கொண்டு அடுக்கினாலும் அது நிரம்பிவிடும். இல்ல அதே அறையில ஒரு என்ன சொல்றது, ஒரு வைக்கோல் போரை வைத்தாலும் அது நிரம்பிவிடும். ஆனால் அந்த ஒரு அறையில ஒரு மெழுகுவத்தி ஏத்தி வச்சா, ஒரு விளக்கு ஏத்தி வச்சா அந்த விளக்குடைய ஒளி அந்த அறையே நிரப்பிவிடும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை தான் நான் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் உரையில நான் பார்த்தேன். ஏனென்றால் அந்த உரையில் ஒரே ஒரு வாக்கியம், சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற அந்த ஒரு வாக்கியம் இந்த சட்டப்பேரவை மட்டும் ஒளிபர செய்யவில்லை, தமிழ்நாடு மக்களின் அனைத்து இல்லங்களிலும் அது பிரகாசத்தையும் வெளிச்சத்தையும் ஒளியையும் கொண்டு நிரப்பியது. ஏன்னா 100 ஆண்டுகளுக்கு பிறகு சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற அந்த வாக்கியம் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வாக்கியம். அதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு நம்முடைய தமிழக அரசுக்கும் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நன்றிகளையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப அன்பாக மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கைகளே அதை ஒருங்கிணைக்கிற ஒரு மையப்புள்ளி அப்படின்னா அது சமூக நீதி தான். அந்த சமூக நீதியை நிலைநாட்ட இந்த சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்தப்படுவதால் கண்டிப்பாக எல்லா இல்லங்களுக்கும் தமிழ்நாட்டின் மக்களுடைய அனைத்து நலத்திட்டங்களும் போய் சேரும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அதற்காக எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.